நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து திட்டி அந்த டிரைவர வந்து வெளியில அனுப்புனாங்கல்ல, நம்ம கண்மணி போய் அந்த டிரைவர கூட்டு வந்துட்டு பயங்கரமான ரகளையெல்லாம் பண்ணி விடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த டிரைவர் வந்து உள்ள வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல மேடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, ஒழுங்கா உள்ள வாங்க. நான் தானே உங்கள இங்க கூட்டு வந்தேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. உள்ள வந்து நேரா மாறன் கிட்ட தான் கூட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, நேரா வந்து நம்ம ராகவன் கிட்ட கூட்டு போகிறாங்க. அவர்கிட்ட அப்படியே பணிவாக பேசுகிறாங்க. ஏங்க இவரை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குங்க. இவருக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம கடையில் வேணால் ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓ அப்படியா கண்மணி, சரி கண்மணி, நீ சொன்ன எல்லாம் சரிதான், உடனே வேலையை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து மாறன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் இப்போ தான் வெளியில் அனுப்பணும், திருப்பி எதுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவரை நான் தான் வேலைக்கு சேர்த்துருக்கேன் சரியா, இந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே இனிமேல் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. இங்கே என்ன நடந்தாலும் இவருக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது சரியா, இவர் என்ன சொன்னாலுமே ஒபே பண்ணணும், இவர் தான் இந்த இதுக்கு இன்சார்ஜ் மாதிரி சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயையோ இவன் எதுக்கு இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 லேடிஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுறது, நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி தானே இவனை வந்து நம்ம இந்த கடையை விட்டு வெளியில் அனுப்பணும். இவங்க என்ன கூட்டு வந்து இவனுக்கு வேலையை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து லஞ்ச் டைம் வந்துடுது. லஞ்ச் டைமில் வந்து வீரா வந்து டிஃபன் பாக்ஸில் உட்காந்துட்டு தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து கடை முழுக்க தேடுறாங்க. என்ன நம்ம டார்லிங்கை காணோம், எங்கே போகலான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஒரு இடத்துல வந்து துணியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து மரசலாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ இங்கே இருக்கியா, ஏய் கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஒரு இடத்துக்கு போகணுமா, இப்போ தானே சாப்பிட வந்திருக்கேன், சாப்பிட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. என்னது சாப்பிட்டு தான் வர முடியுமா, கிளம்பு வா, நான் வந்து உனக்கு போகிறப்ப மட்டன் பிரியாணி வாங்கி தரேன், அதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது, நான் அதை சாப்பிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி இம்பிட்டுக்கும் டிஃபன் பாக்ஸை வச்சுக்கிட்டு அதில் 2 சப்பாத்தியை போட்டு கொண்டு வந்திருக்க, அதை அரை மணி நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு எடுத்தவங்க கவுத்தவங்களாம் சாப்பிட முடியாது, சாப்பாடுனா அதை ரசித்து ருசித்து நல்லா மென்று தான் சாப்பிட்ணும், நான் அப்படி தான் சாப்பிடுவேன், உனக்கு இஷ்டம்னா இரு, தேவையில்லைன்னா போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படி ஆகிப்போச்சா மேடம், என்ன மேடம் மறந்துட்டீங்களா, நீங்கள் ஏதோ கையெழுத்தெல்லாம் கேட்டிருந்தீங்க, இப்படி பேசுனீங்கன்னா நான் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாரு. ஓ அப்படியா சரி என்னங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேங்க, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. 10 நிமிஷமா, 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஓவர் தான், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் வந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வந்தவொடனே பைக்கில் வந்து ரெடியாக இருக்கார் நம்ம மாறன். எப்படி 2 சைடு கால் போட்டு உட்கார போறியா, இல்லைன்னா 1 சைடு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே பாரு எப்போயுமே 1 சைடு தான், 2 சைடு தான் கால் போட்டு உட்காரணும், அப்போ தான் வந்து நான் டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பேன், அப்படி இப்படின்னு ஏதாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது பார்த்துக்கோ, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அப்படிலாம் அவன்கிட்ட சொன்னேன்னா நீ 1 சைடே போட்டு உட்காந்துருவா, ஆட்டோவில் வராத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2 பேர் பைக்கில் போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. எங்கே போனால் உனக்கு என்ன, பேசாமல் வா, ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஏய் என்னடா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, அன்னைக்கு காலேஜுக்கு கூட்டு கொண்டு போய் என்னை படிக்க சொன்னேன், இப்போ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து என்னை படிக்க சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏ லூசு, நீ தான் ஸ்கூலில் பாஸ் ஆகிட்டில்ல, உன்னை எப்படி சேர்ப்பாங்க, பேசாமல் இரு சார் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சார் இருக்கார், அவரை கூப்பிடுறாங்க. அவர் வந்து என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம இவங்க மாறன் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சார் பேரை சொல்கிறாங்க. அந்த சார் இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். 12th எடுப்பார் சார் அவர் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க. ஓ அவரா, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயாச்சு தம்பி, அவர் ரொம்ப வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எப்போ படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு 2007 போகல படித்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு தம்பி, இத்தனை வருஷம் கழித்து வந்து வாத்தியாரை பார்க்க வந்திருக்கீங்களே, எதுவும் நல்ல விஷயமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க. என்ன தம்பி கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சார் கேட்காங்க. ஆமாம் சார்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. சரி நீங்கள் வந்து இத்தனை வருஷம் கழித்து பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்காக வந்து அவரோட ரெக்கார்டை நான் வந்து எடுத்து தேடி பார்க்குறேன், அவரோட அட்ரஸ் எதாவது இருந்தால் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் வந்து போயிடுறாங்க. சரி சார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வாத்தியார் வந்து வராரு. இந்தா தம்பி, அவரோட ஃபோன் நம்பர் எதுவுமே கிடைக்கல, ஆனால் அவரோட அட்ரஸ் மட்டும் கிடச்சிருக்கு, இந்த அட்ரஸில் இருந்தாருன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விசாரிச்சுக்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும்
நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து அந்த பேப்பர வாங்கி பார்க்காங்க அட்ரஸு. "டேய் இந்த அட்ரஸ் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, அவர கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்றாங்க. "ஏய் என்னடா இப்படி ஆயிப்போச்சு, சரி அந்த பேப்பர குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் யாருக்கோ ஃபோன் பண்ணி விசாரிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. "டேய் அப்படி விளையாடக்கூடாதுடா, இப்படி விளையாடணும்டா, அது விளையாடணும்டா, இது விளையாடணும்னு" சொல்லிட்டு குழந்தை கூடயே சேர்ந்து நம்ம மாறன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சரி வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு மாறன வந்து வீரா கூட்டு போறாங்க. "சரி வாத்தியாரு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே போணும். இந்த லெஃப்ட் சைடு எடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் வாத்தியார் வீடு ரைட் சைடுடி. வாத்தியார பார்த்துட்டு தான் எங்கனாலும் போணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது வாத்தியார பார்த்துட்டு போமா? இங்கே ஒரு கடையில பிரியாணி சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வயிறு பசிக்கு சாப்பிட்டு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்றாங்க. "ஓ அப்படியா? அப்படின்னா சாப்பிட்டே போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு லெஃப்ட் எடுத்து வராங்க. கொஞ்ச நேரத்தில பார்த்தா ஒரு வீடு இருக்கு. "ஏய் என்னடி ஹோட்டலுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு, இங்கே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் இதான்டா அந்த வாத்தியார் வீடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. போய் வந்து கதவ தட்டுறாங்க. கதவ திறந்த உடனே ஒரு வயசான ஒரு தாத்தா மாரி இருக்காரு. அவர் தான் வாத்தியாரு. அவர் வந்து திறக்காரு. "என்ன தம்பி என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்காரு. சார் என்னைய அடையாளம் தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறாங்க. "தம்பி தெரியலையே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் நான் தான் மாறன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "மாறனா? எந்த மாறன்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சார் நான் தான் ராமச்சந்திரன் உங்க பையன். காவேரி டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கார்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ தம்பி நீயா? வாப்பா, வாப்பா, வாப்பா" அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் உட்கார வைக்காங்க. அப்புறம் "தம்பி என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "சார் இல்ல சார், நீங்க 12ஆப்புல நான் வந்து அரையான்ல உங்களோட பாடத்தில வந்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ஒண்ணு சொன்னீங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னப்பா தம்பி சொல்ற? நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு சொல்லியிருப்பேன். ஆனா உனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் நான் சொல்றேன் சார், நீ ஒண்ணும் உருப்பட மாட்ட. நீ வேலைக்கெல்லாம் போக மாட்ட. உனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னீங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்றாரு. "பார்த்தீங்களா? இது என் ஒய்ஃப். நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏம்மா நீயாம்மா இவன கல்யாணம் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பார்த்து கேட்குறாங்க. வீரா வந்து அமைதியாவே இருக்காங்க. உடனே மாறன் வந்து சொல்றாங்க, "சார் நான் தான் அவள கல்யாணம் பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிடா என்ன வேலை பார்க்குற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்பா பிஸ்னஸ் தான் பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "அதானே உனக்கு யார் வெளியில வேலை குடுக்க போறா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து மாறனுக்கு வந்து ஃபோன் வந்துடுது. ஃபோன் எடுத்துட்டு வெளியில பேச போயிடுறாங்க. அப்போ வந்து சார் வந்து வீரா கிட்ட சொல்றாங்க, "ஏம்மா அவன் ரொம்ப நல்ல பையன்ம்மா. என்ன சேட்டை நெறைய பண்ணுவான். எந்த வாத்தியாருக்குமே அவன பிடிக்காது. ஆனா அவன் குணத்தில வந்து தங்கமானவன். தான் சந்தோஷமா இருக்கிறத விட அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். நல்லபடியா இருங்கம்மா 2 பேரும்" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து மாறன் வந்துடுறாங்க. மாறன் வந்தோனே, "சரி சார் லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வரும்போது வந்து மாறன் வந்து கேட்குறாங்க, "ஏன் அந்த வாத்தியார் என்னைய பத்தி எதுவும் சொன்னாரா நான் வெளியில போன பிறகு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஃபர்ஸ்ட்டு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா. "ஒழுங்கா சொல்லிரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா சொன்னாரு. இப்போ உனக்கு அதுக்கு என்ன?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா என்ன சொன்னாரு? நல்ல விதமா தானே சொல்லியிருப்பாரு" அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல மாறன் வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. கழுவி கழுவி ஊத்துனாரு உன்னைய" அப்படி சொல்லிட்டு வீரா வந்து பொய் சொல்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.